புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 170 தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அந்த 170 பேர் யாரு, எந்தெந்த தொகுதியில போட்டியிடுறாங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவா பார்க்க போறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பா புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமா நீங்க எந்த தொகுதியை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இதுல முதலாவதாக டி.ஜே. கோவிந்தராசன் அவர்கள், இவர் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக எஸ். சந்திரன் அவர்கள், இவர் திருத்தணி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள், இவர் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஆ. கிருஷ்ணசாமி அவர்கள், இவர் பூந்தமல்லி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்து சா. மு. நாசர் அவர்கள், இவர் ஆவடி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக காரப்பாக்கம் கணபதி அவர்கள், இவர் மதுரவாயல் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஜோசப் சாமுவேல் அவர்கள், இவர் அம்பத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சுதர்சனம் அவர்கள், இவர் மாதவரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சங்கர் அவர்கள், இவர் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஜே. எபினேசர் அவர்கள், இவர் ஆர்.கே. நகர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஆர்.டி. சேகர் அவர்கள், இவர் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், இவர் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வெற்றி அழகன் அவர்கள், இவர் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தாயகம் கவி அவர்கள், இவர் திருவிக நகர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பரந்தாமன் அவர்கள், இவர் எழும்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஐ ட்ரீம் ரா. மூர்த்தி அவர்கள், இவர் ராயபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சேகர் பாபு அவர்கள், இவர் துறைமுகம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டாக்டர் எழிலன் அவர்கள், இவர் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக எம்.கே. மோகன் அவர்கள், இவர் அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஏ.எம்.வி. பிரபாகர் ராஜா அவர்கள், இவர் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மா. சுப்பிரமணியம் அவர்கள், இவர் சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஜே. கருணாநிதி அவர்கள், இவர் தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தா. வேலு அவர்கள், இவர் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அரவிந்த் ரமேஷ் அவர்கள், இவர் சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தா. மோ. அன்பரசன் அவர்கள், இவர் ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்து இ. கருணாநிதி அவர்கள், இவர் பல்லாவரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக எஸ். ஆர். ராஜா அவர்கள், இவர் தாம்பரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வரலட்சுமி மதுசூதனன் அவர்கள், இவர் செங்கல்பட்டு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக க. சுந்தர் அவர்கள், இவர் உத்திரமேரூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சி.வி.எம்.பி. எழிலரசன் அவர்கள், இவர் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக துரைமுருகன் அவர்கள், இவர் காட்பாடி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக காந்தி அவர்கள், இவர் ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஜே.எல். ஈஸ்வரப்பன் அவர்கள், இவர் ஆற்காடு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கார்த்திகேயன் அவர்கள், இவர் வேலூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார்.
அடுத்ததாக நந்தகுமார் அவர்கள். இவர் அணைக்கட்டு பகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வி அமுலு அவர்கள். இவர் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஆ சே விஸ்வநாதன் அவர்கள். இவர் ஆம்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கா தேவராஜி அவர்கள். இவர் ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஏ நல்லதம்பி அவர்கள். இவர் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தே மதியழகன் அவர்கள். இவர் பர்கூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக டி செங்குட்டுவன் அவர்கள். இவர் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பி முருகன் அவர்கள். இவர் வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஒய் பிரகாஷ் அவர்கள். இவர் ஓசூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பி கே முருகன் அவர்கள். இவர் பாலக்கோடு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பி என் பி இன்பசேகரன் அவர்கள். இவர் பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தடங்கம் பே சுப்பிரமணிய அவர்கள். இவர் தர்மபுரி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக எம் பிரபு ராஜசேகர் அவர்கள். இவர் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மு பே கிரி அவர்கள். இவர் செங்கம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஏ வ வேலு அவர்கள். இவர் திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கு பிச்சாண்டி அவர்கள். இவர் கீழ்பெண்ணத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பே சு தி சரவணன் அவர்கள். இவர் கலசப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கே வி சேகரன் அவர்கள். இவர் போலூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக எஸ் எஸ் அன்பழகன் அவர்கள். இவர் ஆரணி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஓ ஜோதி அவர்கள். இவர் செய்யாறு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக எஸ் அம்பேத்குமார் அவர்கள். இவர் வந்தவாசி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கே எஸ் மஸ்தான் அவர்கள். இவர் செஞ்சி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மாசிலாமணி அவர்கள். இவர் மயிலம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பி சீதாபதி சொக்கலிங்கம் அவர்கள். இவர் திண்டிவனம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஆர் லட்சுமணன் அவர்கள். இவர் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அன்னியூர் சிவா அவர்கள். இவர் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக க பொன்முடி அவர்கள். இவர் திருக்கோயிலூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஏ ஜே மணிகண்டன் அவர்கள். இவர் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள். இவர் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தா உதயசூரியன் அவர்கள். இவர் சங்கராபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஜே ரேகா பிரியதர்ஷினி அவர்கள். இவர் கங்கவல்லி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சின்னதுரை அவர்கள். இவர் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சி தமிழ்செல்வன் அவர்கள். இவர் ஏற்காடு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக எஸ் சீனிவாச பெருமாள் அவர்கள். இவர் மேட்டூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தா சம்பத்குமார் அவர்கள். இவர் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கே எம் ராஜேஷ் அவர்கள். இவர் சங்ககிரி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சேலத்தாம்பட்டி ஆ ராஜேந்திரன் அவர்கள். இவர் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ராஜேந்திரன் அவர்கள். இவர் சேலம் வடக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஏ எஸ் சரவணன் அவர்கள். இவர் சேலம் தெற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தருண் அவர்கள். இவர் வீரபாண்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மா மதிவேந்தன் அவர்கள். இவர் ராசிபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பே ராமலிங்கம் அவர்கள்.
இவர் நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக KS மூர்த்தி அவர்கள். இவர் பரமத்தி வேலூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக M வெங்கடாச்சலம் அவர்கள். இவர் குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சு முத்துசாமி அவர்கள். இவர் ஈரோடு மேற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். இவர் மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கயல்விழி செல்வராஜ் அவர்கள். இவர் தாராபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சாமிநாதன் அவர்கள். இவர் காங்கேயம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக KP துரைராஜ் அவர்கள். இவர் பவானி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக AG வெங்கடாச்சலம் அவர்கள். இவர் அந்தியூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக S காசிலிங்கம் அவர்கள். இவர் கூடலூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக க ராமச்சந்திரன் அவர்கள். இவர் குன்னூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக DR சண்முக சுந்தரம் அவர்கள். இவர் மேட்டுப்பாளையம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக க செல்வராஜ் அவர்கள். இவர் திருப்பூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பையா என்கிற கிருஷ்ணன் அவர்கள். இவர் கவுண்டம்பாளையம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மா சண்முக சுந்தரம் அவர்கள். இவர் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்கள். இவர் தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக நா கார்த்திக் அவர்கள். இவர் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக குறிச்சி பிரபாகரன் அவர்கள். இவர் கிணத்துக்கடவு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வரதராஜன் அவர்கள். இவர் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ரா ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள். இவர் மடத்துக்குளம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக IB செந்தில்குமார் அவர்கள். இவர் பழனி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அர சக்கரபாணி அவர்கள். இவர் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக இ பெரியசாமி அவர்கள். இவர் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக MA ஆண்டி அம்பலம் அவர்கள். இவர் நத்தம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக S காந்திராஜன் அவர்கள். இவர் வேடசந்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக R இளங்கோ அவர்கள். இவர் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக செந்தில் பாலாஜி அவர்கள். இவர் கரூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக க சிவகாம சுந்தரி அவர்கள். இவர் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ரா மாணிக்கம் அவர்கள். இவர் குளித்தலை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக M பழனியாண்டி அவர்கள். இவர் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக KN நேரு அவர்கள். இவர் திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக இனிகோ இருதயராஜ் அவர்கள். இவர் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இவர் திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஆ சவுந்திர பாண்டியன் அவர்கள். இவர் லால்குடி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சி கதிரவன் அவர்கள். இவர் மணச்சநல்லூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக நா தியாகராஜன் அவர்கள். இவர் முசிறி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சே ஸ்டாலின் குமார் அவர்கள். இவர் துறையூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக M பிரபாகரன் அவர்கள். இவர் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக S சிவசங்கர் அவர்கள். இவர் குன்னம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக KSK கண்ணன் அவர்கள். இவர் ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக CV கணேசன் அவர்கள். இவர் திட்டக்குடி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சபா ராஜேந்திரன் அவர்கள்.
இவர் நெய்வேலி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கோ ஐயப்பன் அவர்கள். இவர் கடலூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக MRK பன்னீர்செல்வம் அவர்கள். இவர் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக துரை கி சரவணன் அவர்கள். இவர் புவனகிரி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மு பன்னீர்செல்வம் அவர்கள். இவர் சீர்காழி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக நிவேதா முருகன் அவர்கள். இவர் பூம்புகார் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக SK வேதாரத்தினம் அவர்கள். இவர் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக TRP ராஜா அவர்கள். இவர் மன்னார்குடி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பூண்டி கலைவாணன் அவர்கள். இவர் திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக S ஜோதிராமன் அவர்கள். இவர் நன்னிலம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கோவி செழியன் அவர்கள். இவர் திருவிடை மருதூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அன்பழகன் அவர்கள். இவர் கும்பகோணம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக துரை சந்திரசேகரன் அவர்கள். இவர் திருவையாறு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக DKG நீலமேகம் அவர்கள். இவர் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ராமச்சந்திரன் அவர்கள். இவர் வரத்தநாடு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அண்ணாதுரை அவர்கள். இவர் பட்டுக்கோட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அசோக் குமார் அவர்கள். இவர் பேராவூரணி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பழனியப்பன் அவர்கள். இவர் விராலிமலை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக முத்துராஜா அவர்கள். இவர் புதுக்கோட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ரகுபதி அவர்கள். இவர் திருமயம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மெய்யநாதன் அவர்கள். இவர் ஆலங்குடி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக KR பெரிய கருப்பன் அவர்கள். இவர் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தமிழரசி அவர்கள். இவர் மானாமதுரை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக P மூர்த்தி அவர்கள். இவர் மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக வெங்கடேசன் அவர்கள். இவர் சோழவந்தான் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தளபதி அவர்கள். இவர் மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். இவர் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சின்னம்மாள் அவர்கள். இவர் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மணிமாறன் அவர்கள். இவர் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மகாராஜன் அவர்கள். இவர் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக KS சரவணகுமார் அவர்கள். இவர் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள். இவர் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள். இவர் கம்பம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சௌ தங்கபாண்டியன் அவர்கள். இவர் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ARR சீனிவாசன் அவர்கள். இவர் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக SSR ராமச்சந்திரன் அவர்கள். இவர் அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக தங்கம் தென்னரசு அவர்கள். இவர் திருச்சுழி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக முருகேசன் அவர்கள். இவர் பரமக்குடி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கம் அவர்கள். இவர் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ராஜ கண்ணப்பன் அவர்கள். இவர் முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மார்க்கண்டேயன் அவர்கள். இவர் விளாத்திக்குளம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக கீதா ஜீவன் அவர்கள். இவர் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுகின்றார்.
அடுத்ததாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவர் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக சண்முகையா அவர்கள், இவர் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக இ ராஜா அவர்கள், இவர் சங்கரன் கோவில் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக பூங்கோதை அவர்கள், இவர் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக லட்சுமணன் அவர்கள், இவர் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஆவுடையப்பன் அவர்கள், இவர் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக அப்துல் வஹாப் அவர்கள், இவர் பாளையங்கோட்டை தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மு அப்பாவு அவர்கள், இவர் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக ஆஸ்டின் அவர்கள், இவர் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக என் சுரேஷ் ராஜன் அவர்கள், இவர் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிடுகின்றார். அடுத்ததாக மனோ தங்கராஜ் அவர்கள், இவர் பத்மநாபபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றார். இந்த தொகுதிகளில் நீங்கள் எந்த தொகுதியை சேர்ந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் எத்தனை தொகுதியில் போட்டியிடுறாங்க, எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க அப்படின்ற மொத்த தகவலையும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.